Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீ. இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 1 செக்ஷனில் 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் என்னென்ன கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி எவ்வளோ கிரேப் இருந்தால் கூட நிறைய டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 1 செக்ஷனில் 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீ இருந்தால் கூட உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் நிறைய டிசைன் அதில் இருக்கிற கலர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப் சில்க் சாரி வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு கலாம்கரி ட்ரீம்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரி. விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் 3 டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு 3 டிசைன் அதில் இருக்கிற கலர்ஸுமே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1 செக்ஷன்ல இந்த 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரி, மைசூர் கிரேப் சில்க் சாரி, காட்டன் கிரேப் சில்க் சாரி, விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரி இதுதான் கவர் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அப்கமிங் உங்களுக்கு வெட்டிங் சீசனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அரைவல்ஸ் வந்துட்டே இருக்கு. அது மாதிரியே அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து மூவிங்கும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய சாரீஸ் வந்து சிங்கிள்ஸ் தான் வருது, ஒரு சில சாரீஸ் மட்டும்தான் மல்டிபிள்ஸ் வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் மீன் 50 பீஸ் 60 பீஸ் அந்த மாதிரிலாம் வரும். இப்போல்லாம் குறிப்பிட்டு ஒரு சில ஆஃபீஸ் பேர் கலெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு நார்மல் கலெக்ஷன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதனால யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்றவங்க கூட உங்களுக்கு வந்து என்ன எவ்வளோ பீசஸ் வேணும், உங்களோட ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ பீசஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கலெக்ஷன் அவ்வளோ பீஸில் இருக்கா அந்த பட்ஜெட்டில் இருக்கா அப்படின்றத நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரி யூனிஃபார்ம் சாரீஸ்மே நிறைய டிசைன்ஸில் வரது கிடையாது. கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு சில இதில் தான் வருது. அது மாதிரி ஒரு சில இது தான் வந்து ப்ரீ புக்கிங்கில் எடுத்து ரெடி பண்ணியும் கொடுக்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஷியோராக வந்து இந்த ப்ரீ புக்கிங் அப்படின்றது வந்து குறிப்பிட்டு ஒரு 15 நாள் கேப் அந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறது கிடையாது. ஏன்னா 1 or 2 days வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். ஆனால் நம்ம செட் சாரி அப்படிங்கும் போது அது எல்லாரும் சேர்ந்து அந்த பர்டிகுலர் டேல வியோ பண்ணும் அப்படின்றதுனால அந்த 15 நாள் கேப்லலாம் வந்து இப்போ ப்ரீ புக்கிங்கில் எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் வந்து ஃபுல் டே பவர் கட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு நாள் 2 நாள் வந்து ஏதாவது ஸ்டாஃப் லீவ் போடலாம். இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடும். அதனால தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 மாதம் கேப் இருக்குது அப்படின்னா ஒரு சில கலெக்ஷனை மட்டும் ப்ரீ புக்கிங்கில் எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேப்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடி ஸ்டாக்ல என்னென்ன வந்து உங்களோட பட்ஜெட்டை உங்களோட எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் பீசஸ் தேவையோ இதை சொன்னீங்க அப்படின்னா என்னென்ன ரெடி ஸ்டாக்ல இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் கொஞ்சம் கோரா மஸ்லின் சாரீஸ், இந்த குபேரப்பட்டு சாரீஸ்லாம் அவ்வளோ பீசஸ் வந்து உங்களுக்கு யூனிஃபார்முக்குனே இருக்கும். பட் இப்போ அப்படி சொல்ல முடியாது. மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 பீஸ் 30 பீஸ் அவ்வளோதான் இருக்கே ஒழிஞ்சு ஒரு 50 பீஸ் அவ்வளோலாமே கூட மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லாமே வர்றது கிடையாது. அதுவும் ஒரு சில கலர்ஸ் ஒரு சில டிசைனில் மட்டும்தான் பர்டிகுலராக வருது. ஒரு சில இதெல்லாம் வந்து சிங்கிள் செட் அப்படி தான் ஒரு பீஸ் மட்டும்தான் வருது. ஒரு சில இதுலலாம் ஒவ்வொரு கலரையும் 2-3 பீஸ் அவ்வளோதான் வருதே ஸ்டாக். ஏன்னா இப்போ எல்லாருமே அடுத்தடுத்து புதுசாக புது டிசைன் புது கலர் காம்பினேஷன் இதே மாதிரியே தான் வந்து பார்க்கறதுனால மோஸ்ட்லி இந்த ரீஸ்டாக் அப்படின்றதும் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி வந்து அதிகமான மல்டிபிள்ஸுமே வந்து கம்மியாயிடுச்சு. ஒரு சில இந்த காட்டன் கிரேப் போட்டிருக்கோன்னு சொன்ன பாருங்க. இந்த மாதிரி காட்டன் கிரேப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா அதுலலாம் ஒரு 20 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டக்குன்னு மூவ் ஆகும். அந்த மாதிரி கலெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. மிச்சப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து எதுலேயுமே வந்து எப்படி சொல்கிறது அப்படியே உங்களுக்கு தேங்கி நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஸ்டாக்குமே வரதில்லை. அப்பப்போ வரது அப்பப்போ மூவ் ஆகுற மாதிரி தான் கலெக்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 செக்ஷன் என்னென்ன கிரேப்னு சொல்லிட்டோம். நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 என்னென்ன டைப் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் நம்பர் 3 வந்து உங்களுக்கு தெரியும் மிக்சர் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. நம்பர் 2 என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு
நம்பர் 3ல என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ பார்க்குற எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணோம், எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவை சாரி அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது வரையுமே நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுக்குறதுனால இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கு, ஃபியூச்சரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நாங்களுமே எடுத்துட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எகைன் எடுத்துகிட்டு வருவோம். ரீஸ்டாக் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுவோம், இல்லைன்னா அந்த மெட்டீரியலில் அந்த காஸ்ட்டில் இந்த மாதிரி பார்த்து ஒரு அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட நீங்கள் சாரி பார்க்குறீங்க, பிக்சர் ஃபார்மெட்டில் பார்க்குறீங்க, ஒரு சில இடத்துல அதை வியோ பண்ணி காமிக்கிற இடத்துல வந்து நம்மளோட ப்ரைஸ்லேருந்து 300 to 350 ருபீஸ் போல் ஜாஸ்தியாக தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு சில சாரிக்கெலாம் வந்து 500க்கு மேலவே எக்ஸ்ட்ரா தான் வருது. நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்லாம் பார்க்குறோம் பாருங்களேன், அதெல்லாம் கூட ஒரு காமனாக வந்து ஒரு 150 to 200 ருபீஸ்க்கு மேலே ஜாஸ்தியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ பிக்சராக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வியூ தெரியலை அப்படின்ற அந்த சாரியோட இப்படி வியூ பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் அந்த மாதிரி இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆனால் அப்படி கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்ல வரல. சேம் நம்ம எடுக்கிற வீவர்ஸ் கிட்ட இருந்தால் ஒரு சில வியூ பண்ணி காமிக்கிறாங்க பாருங்களா, அந்த பொட்டிக்ஸ்லேருந்துலாம் எல்லாருமே வீவிங் யூனிட் வச்சுக்க போகிறது கிடையாது. எல்லாருமே வீவிங் யூனிட்லேருந்து தான் வாங்குறாங்க, வீவர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு கேட்டலாக் வாங்கி அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்படியே மீன் கொரியர் மூலயமா வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும் போது அந்த காமன் வீவர் கிட்டேருந்து தான் அங்கேயும் போது நம்ம கிட்டேயும் வருதுங்கும் போது ப்ரைஸ் ஒரே குவாலிட்டியில் இருக்கும். ஒரு சில சாரீ வந்து காப்பி குவாலிட்டியிலாமே வரும், ரொம்ப டிசைன் நல்லா ஃபேமஸாக போகுது அப்படின்னா அதில் நிறைய மெட்டீரியல் நிறைய குவாலிட்டி இது மாதிரிலாம் வரும். அது வந்து ஒரு சில டிசைன் பர்டிகுலராக ஒரு சில இதெல்லாம் வந்து காமனாக வருது பாருங்களா, அதில் வந்து ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களோட எஃபர்ட் வியோ பண்ணி காமிக்கிறதுக்கு அவங்களோட காஸ்டியூம்ஸ் ப்ளஸ் வந்து அவங்க போடுற ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சாரியோட ப்ளவுஸாக இருந்தால் கூட ஃபுல்லாக ஒர்க் பண்ணி போட்டிருப்பாங்க, இல்லைனா வேற ஒரு சாரியோட ப்ளவுஸை வந்து இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அக்சசரிஸ், இயரிங்ஸு ப்ளஸ் வந்து நெக் செட்டு ப்ளஸ் வந்து பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபுல் அக்சசரிஸ்லாம் வியோ பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி போடும் போது அந்த சாரியோட வியூ உங்களுக்கு தெரியாது. அந்த காஸ்டியூம்ஸோட வியூஸ் அந்த பிரைட்டாக உங்களுக்கு அந்த கேமரா மாடலிங் பண்ணுற மாதிரி அந்த மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிஞ்சு அந்த சாரீ பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக அப்படி இருக்க மாதிரி இருக்கும். பட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம இந்த இடத்துலையே இன்னும் ஒரு 200 ருபீஸ் கம்மியாக தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இன்னும் ஒரு சில சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த பனாரசி சாரீஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி கூட நம்ம போட்டிருக்கோம் கட்டான் சில்க் சாரீ, அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்றைக்கி போட்டிருக்கிறது கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் வந்து சரி வீவிங்கில் போட்டிருப்போம் பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 999 போட்டிருக்க ரேஞ்சஸ்லாம் வந்து 1499க்கு மேலே போட்டிருப்பாங்க. அந்த ரேஞ்சஸில் போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட லுக் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து ஜாஸ்தியாக போடுறாங்க. அதையுமே லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதே வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ இதே சாரியை தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து இவ்வளோ கொடுத்து வாங்கினேன் சிஸ்டர், ஏன்னா பார்க்க அவ்வளோ பிரைட்டாக வியோ பண்ணி காமிச்சிருக்கும் போது அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. ஏன் அப்படின்னு அவங்களே அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸே. ஏன்னா சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் ஃபுல்லாக பிரைட்டாக போட்டதுனால நல்லா கிராண்டாக தெரிஞ்சிச்சு. பட் அதே தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் உங்ககிட்ட 300-400 ருபீஸ் கம்மியாக இருக்குது, நான் வந்து அங்கே போய் மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸுமே இருக்காங்களா. அதனால் அவங்கள நான் குறை சொல்ல வரலை. அவங்க போடுற எஃபோர்ட்டுக்கு அவங்க போடுற அவங்களோட நெட்வொர்க் மீன்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால் எவ்வளோ ப்ரைஸ் போட்டாலும் வாங்குற மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு ஸ்மால் ரேஞ்சஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மீன்ஸ் அந்த மாதிரி வியோ பண்ணி காமிச்சோ இல்லை வெளி அவுட்டில் அவங்களுக்கு அவுட்டோரில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சின்ன லெவலில் தான் பண்ணுறோம். சின்ன லெவலில் பண்ணாலுமே ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வச்சுருக்கோம். ஒரு சில ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு காமனாக ஒரு நார்மலாக நம்ம பண்ணுற ரேஞ்சஸ் தான் பண்ணுறோம். ஆஹா ஓஹோன்னு பண்ணி அதை வந்து ப்ரைஸ்லேயுமே நம்ம வந்து ஜாஸ்தியாக போடுறது கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இப்போ நம்ம 2ல் வந்து பார்க்குற சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேஷ்மெல்லோ சிஃபான் வந்திருக்கு. பனாரசி ஜார்ஜெட்லேயே வந்து 1950 to
2299 ரேஞ்சஸில் வந்திருக்கு பாருங்கள். அது வந்து பனாரசி ஜார்ஜெட்டில் காதி ஜார்ஜெட்டில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைசூர் சிஃபான் வந்திருக்கு. இது வந்து ஸ்டார் ஜார்ஜெட் வெரைட்டி. இதுக்கப்புறமும் ஃபுல்லாமே வந்து சீக்வன்ஸ் கொடுத்துருப்போம் பாருங்கள், அதுவுமே வந்து ஸ்டார் ஜார்ஜெட் வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரன்ச்சி க்ரஷில் வந்து இந்த எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங் பேட்டர்ன், அது கூட ஒரு சில பேஜஸில் நான் பார்த்துருக்கேன். 1499 போட்டிருப்பாங்க. நம்மளோட ப்ரைஸ் 1199. இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். இதுக்கப்புறம் 1199 ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ அந்த சாரீ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீ அது. ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2 செக்ஷனில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே நான் சொல்கிறது தான், ஒரு பிக்சர் வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க. அந்த பிக்சர் பார்க்கும்போது அந்த பிக்சரோட அந்த வியூவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ளவுஸ், இப்படி தான் இருக்க போகுது சாரீ அப்படின்னா உங்களால் எந்த ரேஞ்சஸில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், நீங்கள் சிம்பிளாக போட்டுக்க போகிறீங்களா, இல்லை சம்திங் ஒரு சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் மட்டுமா, இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ரிச்சாக வியோ பண்ணணும், நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த சாரியோட பிக்சர்ஸ் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் வியோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். இன்னொன்று, ஒரு சாரீ வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதை வியோ பண்ணதுக்கப்புறம் தான் சாரியோட கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு அந்த சாரியோட லுக்கை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு அதை தாண்டி வந்து காஸ்டியூம்ஸ் போடுறது, அந்த லுக்கில் வந்து கம்ப்ளீட் லுக் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து பிக்சர்ஸாக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3 என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் 1 by 1 பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3ல வந்து 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால அதில் ஃபர்ஸ்ட் வந்து லெனன் காட்டன் சாரி. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இருக்கிற லெனன் காட்டன் சாரி தான். ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த சம்மருக்கு நீங்கள் சூப்பராக வியோ பண்ணிக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக வந்து சாஃப்டாக தான் இருக்கும் லெனன் காட்டன் சாரி. அது ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காட்டனை பொறுத்தவரை நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக வந்துடும் சாரி. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இல்லை ஒரு சிம்பிளான ஒரு ஷாப்பிங் போகிறோம்ல இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வியோ பண்ணால் அவ்வளோ டீசெண்டாக நீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சாரீஸ்லாம். ஸோ நம்பர் 3ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து லினன் காட்டன் சாரீ வெரைட்டி தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய இதுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக, ரொம்ப ஜாஸ்தி கூட கிடையாது, நிறைய சாரீஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது மெட்டீரியல் அப்படின்றத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ லினன் காட்டன் அப்படின்றதுனால ரொம்ப ரஃபாக வியோ பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் எப்படி இருக்குது பாருங்களா மெட்டீரியல். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம்ல, அவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வியோ பண்ணால் நல்ல ஒரு ஃபார்மலாக ஒரு ப்ரொஃபஷனான ஒரு இடத்துல வியோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வியோ பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கலெக்ஷன் என்ன அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கட்டான் சில்க் சாரீ அடுத்து வந்திருக்கு. கட்டான் சில்க் சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பனாரசியோட ஒரு வெரைட்டி தான். ஸோ பனாரசியிலே கட்டான் சில்கில் வந்து இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்குடு ஃபார்மேட்டில் புட்டா வச்ச மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போன ஃபார்மேட்டு. அதில் நிறைய கலர் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஃபுல் வீடியோலையும் வந்து பிளேலிஸ்ட்டில் கட்டான் சில்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து புதுசாக ஒரு ஃபார்மேட் வந்து வந்திருக்கு. இதுவுமே ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு செக்குடு ஃபார்மேட் மாதிரி தான். மேலே பார்டருமே கீழே ஒரு கங்கா ஜமுனா பேட்டர்ன் பார்டர்னு சொல்லுவோம்ல, மேலே ஒரு கலர் பார்டர் கீழே ஒரு கலர் பார்டர், அந்த மாதிரி வந்து டபுள் கலர் பார்டரில் சூப்பராகவே வந்திருக்கு கட்டான் சில்க் சாரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து டோலா சில்க் வந்திருக்கு. டோலா சில்க்குமே ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் டோலா சில்க் தான் வந்திருக்கு. எப்படி இன்னைக்கு லினன் காட்டன் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரியே வந்து ஆஃபீஸ் வேர் டோலா சில்க் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. டோலா சில்க்லேயே ஒரு சில டைம் ஜரி வீவிங் போட்ட மாதிரி ஃபங்க்ஷன் வேர் டோலா சில்க் போடுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த கலெக்ஷனும் வரல. இன்னைக்கு ஆஃபீஸ் வேர் டோலா சில்க் தான் வந்திருக்கு. அது எப்படி ஆஃபீஸ் வேர் அப்படின்னா வந்து காமனாக ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக வியோ பண்ணணும்னு நினைப்போம்ல, ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.